கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பேசினார். அப்போது அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை, திமுக தான் நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது என்று இபிஎஸ் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். துரோகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது நாங்கள்ல, அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்த காலங்களில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர ஏன் முயற்சி செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது மக்களை பற்றி கவலைப்படாத திமுக ஆட்சியில் இல்லாதபோது வேண்டுமென்றே மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் வாடிக்கை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள். ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தார்கள். மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்க, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல? ஏன் திமுக கவனம் செலுத்தல? மதுரையில் முதல்வர் சென்ற பாதையில் இருந்த சாக்கடை கால்வாய் திரைசீலை கொண்டு மறைக்கப்பட்டதே இந்த ஆட்சியின் அவல நிலைக்கு சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் தேமுதிக அதிமுக இடையேயான உறவு சுமூகமாக இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதனை யாராலும் முறியடிக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.